கட்சி வருமான வரியில் முரண்கேடு என்று அதிரடி நடவடிக்கை. காங்கிரசுக்கு ரூபாய் 1823 கோடி அபராதம். எதிர்ப்பு தெரிவித்து இன்று நாடு தழுவிய போராட்டம். அப்பா, ஐயோ, காங்கிரஸ், காமராஜர், நேரு, இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி, இப்பொழுது ராகுல் காந்தி. என்னமோ இந்தியாவுக்கு பெருசாக எதையும் செய்யலைனாலும் அட்லீஸ்ட் ஒரு 1823 கோடி ரூபா அபராதத்தையாவது அந்த கட்சி தருமா? பரவாயில்ல, ஏதோ ஊழல் அப்புறம் இந்த லஞ்சம் இதெல்லாம் ஒழிக்கிறன்னு மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் டிமானிட்டைசேஷனையாவது செய்தார். அதையாவது செய்தாங்க. பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். அதுதானே நம்ம வேலையை. நல்ல கைகள், அடிமைகள், பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். தமிழ்நாட்டில் 8 இடங்களில் வெயில் சதம். ஈரோடு 104 டிகிரி, கரூர் 102 டிகிரி, தர்மபுரி 102 டிகிரி, சேலம் 101 டிகிரி, திருச்சி 101 டிகிரி, வேலூர் 101 டிகிரி, திருத்தணி 100, மதுரை 100. ஜாகிரதையாக இருக்க வேண்டும். தமிழகம் புதுச்சேரியில் 40 தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர் இறுதி பட்டியல் இன்று வெளியீடு. சின்னமும் ஒதுக்கப்படுகிறது. முதலமைச்சர் ஸ்டாலின் பிரச்சாரம். தர்மபுரி மாவட்டம் தடங்கம் பகுதியில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் திமுக வேட்பாளர் மணி, தருமபுரி காங்கிரஸ் வேட்பாளர் கோபிநாத் கிருஷ்ணகிரி ஆகியோரை ஆதரித்து முதலமைச்சர் ஸ்டாலின் வாக்குகள் திரட்டி பேசிய போது எடுத்த படம். வாக்காளர்கள் உறுதிமொழி. என்னவா, நாடாளுமன்ற தேர்தலில் 100% வாக்களிப்பை வலியுறுத்தி பெருநகர சென்னை மாநகராட்சி தேர்தல் பிரிவு அலுவலர்கள் பல்வேறு பகுதிகளில் விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறார்கள். அந்த வகையில் கொளத்தூர் பகுதியில் நடந்த நிகழ்ச்சியில் வாக்காளர்கள் என் வாக்கு என் உரிமை, வாக்களிப்பது எனது கடமை என்ற உறுதிமொழி எடுத்த காட்சி. அப்பா, தமிழ்நாட்டில் என்னப்பா ஒரு 8 கோடி பேரா? சரியாக தெரியல. நமக்கு இன்னும் ஒன்றும் தெரியாது. ஒரு பாதி பேராவது ஓட்டு போடுவீங்களா? எல்லாருக்கும் அந்த உறுதிமொழி ஏற்குமே. என் வாக்கு என் உரிமை, வாக்களிப்பது என் கடமை. இதெல்லாம் உங்களுக்கு உண்மையாலுமே தெரியாத? குத்துங்க எஜமா, குத்துங்க. போய் உங்கள் வாக்குகளை குத்துங்க எஜமா. வாக்காளர்களே, நீங்கள் தான் எஜமானர்கள். இந்த நாட்டை அழிப்பதற்கு போய் நோட்டோவில் குத்துங்க. போங்க, நோட்டோவில் குத்துங்க. சமூக நீதிக்கு எதிரான ஜனதாவுடன் பாமக கை கோர்த்தது ஏன்? டாக்டர் ராமதாஸுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கேள்வி. தலைவர், தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தலைவர் அவர்கள் கேள்வி பதில்கள் தெரியுமா? அவர் எழுதி கொடுத்தாலே அதே ஒழுங்காக படுக்க தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு என்ன எப்பேற்பட்ட கேள்வி கேட்குறாரு பாருங்கள். சமூக நீதி, சமூகமே இல்லை, நீதி இல்லை, ரொம்ப வருடமாக இல்லை, காலகாலமாக இல்லை, ஆதி காலத்துலமே இல்லை, சமூகமும் இல்லை, நீதி இல்லை. இதில் சமூக நீதிக்கு எதிரான பாஜகவுடன் பாமக கை கோர்த்தது ஏன்? உலக நீதியே இல்லாத அவங்க குடும்ப சமூக நீதிக்கு அவர் ஒத்துழைக்கணுமா? உங்கள் கையை கோர்க்கணுமா? என்ன பேசுகிறீர்கள்? என்ன பேசுகிறீங்க? உங்கள் குடும்பத்துக்கு யாருக்குமே உங்கள் அப்பா செக்ஸ் கதை எழுதியிருந்தார். நீங்கள் போய் வேறு ஏதாவது எழுதுங்க. புதுடெல்லி மார்ச் 30 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கு இரட்டை இலை சின்னம். தேர்தல் கமிஷன் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. கடலூர் திமுக கூட்டணி வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் விசிக நிர்வாகிகள் திடீர் மோதல், நாற்காலிகள் வீச்சு. ஜனதா வரி பயங்கரவாதத்தில் ஈடுபடுகிறது. ஜனதா வரி பயங்கரவாதத்தில் ஈடுபடுகிறது. ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. மைடியர் பியூட்டிஃபுல் பீப்பிள்ஸ், விழிப்புணர்வு என்று சொல்லிக்கொண்டு மக்களையும் மாணவர்களையும் இன்னும்
சின்ன குழந்தைங்களை எல்லாம் வந்து ஊசிக்கு போதைக்கு எல்லாத்துக்கும் அடிமை ஆக்கி வாக்கு சேகரிக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கில் உலக கட்சிக்காரர்கள் எல்லோரும் மக்களை கொத்தடிமையாக்க விட்டு ஓட்டு போடுங்க ஓட்டு போடுங்க விழிப்புணர்ச்சின்னு சொல்லுவது ஒரு வகை என்றால், எனக்கு இயற்கை சொல்லுகிறது என்னுடைய விழிப்புணர்ச்சி, உங்களுக்கு நான் தரக்கூடிய விழிப்புணர்ச்சி இவை அத்தனையும் பொய், இவை எதையும் ஏற்றுக்கொள்ளாதே. மீடியாக்கள் எல்லாம் பிள்ளைங்களை கெடுத்து கொண்டு இருக்கிறது. எல்லா மீடியா, சோஷியல் மீடியா, அந்த மீடியா இந்த மீடியா எல்லாம் அசிங்கமான படங்களை எல்லாம் போட்டு மக்களை கொத்தடிமையாக மாற்றி கொண்டிருக்கிறது. என்ன இயற்கை என்னிடம் சொல்லுகிறது, இதை திருத்துவதற்காக வழி இருந்தால் செய் என்று என்னிடம் சொல்லுகிறது. அதை தான் நான் சொல்லுகிறேன். எதையும் நம்பாதீர்கள். உங்களை நீங்கள் அறிந்தீர்கள், ஆனால் இந்த உலகை காப்பாற்ற முடியும். மாற்றம் தானாய் வருவது இல்லை, உங்கள் கைகளிலேயே இருக்கு. மாற்றம் உங்கள் செல்போன்கள் தான். இன்றைய சிஸ்டத்தை மாற்ற வல்லது உங்கள் செல்போன்கள் தான். உங்கள் உடைந்த வீடு, போடாத ரோடு, மின்சாரம் இல்லாத வீடு, கேஸ் இல்லாத, கழிவு நீரை அகற்ற முடியாத உலகில் உள்ள அனைவரும் வீடியோ எடுங்கள், வீடியோ எடுங்கள், வீடியோ எடுங்கள். சோஷியல் மீடியாவில் தினம் தினம் அப்லோட் செய்யுங்கள். இருட்டினில் பெற்றும் சுதந்திரம் இன்று வரை விடியல் இல்லை. உண்மையில் அது சுதந்திரம் இல்லை, தரித்திரம். உங்களது வீடியோ மேனேஜ்மெண்ட் நிச்சயமாய் மாற்றத்தை கொடுக்கும். உங்களுடைய வீடியோ மேனேஜ்மெண்ட் நிச்சயமாய் மாற்றத்தை கொடுக்கும். கையில் செல்ஃபோன் உங்கள் கையில் 1க்கு 2 3 கொடுத்துட்டு இயற்கை எடுங்க. உங்கள் சுற்றி நடக்கிற அத்தனை கேடுகளையும் தீமைகளையும் வீடியோ எடுத்து போடுங்க. அமெரிக்கன்ஸ், லண்டன்ஸ் பீப்புள்ஸ்லாம் பார்க்கட்டும். அப்பொழுது தான் மாற்றம் வரும். சிஸ்டத்தை உன் கையில் வைத்துக்கொண்டு சிஸ்டம் சரியில்லை சொல்வது. அன்பானவர்களே, மை டியர் பியூட்டிஃபுல் பீப்பிள், தண்ணீரிலே வளரும் தாமரை பூ மலரும், அதில் இருக்கும் தேனை அதே தண்ணீரில் இருக்கக்கூடிய தவளைக்கு அதன் அருமை தருவதில்லை. அந்த தேனை அது அறிவது இல்லை. எங்கேயோ இருந்து வரக்கூடிய பட்டாம்பூச்சி, எங்கேயோ இருந்து வரக்கூடிய வண்டு அந்த தேனை உண்டு இனவிருத்தி என்ற ஒரு மிகப்பெரிய அற்புதமான ஒரு செயலை செய்கிறது. பைபிள் எடுத்துக்கினா ஆபிரகாம் எப்படி உங்கள் வம்சம் பெருகும், நீ தான் அந்த உலகத்தில் இனிமேல் ஆள போகிற மன்னரெல்லாம் உங்ககிட்ட வந்து உங்கள் ஆல்ரெடி கடப்பான்ட்டு பைபிள் சொல்லுகிறது. அப்படி போல தான் இங்கே தவளையாய் வாழாதீர்கள், தரித்திரம் பிடிச்ச தவளைகளாய் இருக்காதீர்கள். உலக மக்களே, உங்களை தான் சொல்லுகிறேன். அடிமை தானமாம். ஆமாம், ரோம் அன்று 10 சாம்ராஜ்யங்கள், பெரிய பெரிய சாம்ராஜ்யங்கள் ஐந்திருக்குது. அப்படி பார்க்க இதெல்லாம் ஜுஜிபி இணையதளங்களில் நான் கண்டு கேட்டு ரசித்தது. டோக்கன் கொடுக்க ஆரம்பிக்கப்பட்டது. பறக்கும் படையினரால் சுதந்திரமாய் சோதனை மற்றும் வாகன சோதனைகள் செய்ய முடியவில்லை. அனைத்து கட்சி கூட்டங்களுக்கும் ஷிப்ட் முறையில் கூட்டம் சேரும் கட்சி தொண்டர்கள் மற்றும் தொண்டர்களே அல்லாத ஆட்டு மந்தைகள், அதாவது கூலி தொழிலாளிகள், நாள் ஒன்றுக்கு வெயிலை காரணம் காட்டி 1000 இருந்து 2000 வரை ப்ளஸ் பிரியாணி குவார்ட்டர் கேட்டு வாக்குவாதம். டாஸ்மாக் கடையில் உள்ள மது பாட்டில்கள் மொத்தமாக கட்சிக்காரர்களே வாங்கி ஓடுவதால் டாஸ்மாக் கடையில் குடிக்க அடிமை மது பெரியருக்கு, கூலி தொழிலாளிக்கு மது பாட்டில் கிடைக்காமல் லாக்கில் கிடைக்குமா தேடுதல். இதுதான் இன்றைய தேர்தல் அறிக்கை. அன்பானவர்களே, மை டியர் பியூட்டிஃபுல் பீப்பிள்ஸ், எல்லாம் நடந்து போனதுக்கப்புறம், அதாவது கண் கெட்டதுக்கு பின் சூரிய நமஸ்காரம் சொல்லுவாங்களோ அந்த மாதிரி சுனாமி வந்து ஊரெல்லாம் தாக்கி ஊரெல்லாம் நாசமாக போனதுக்கப்புறம் ஞானம் வருவாங்க, ஞானம் வந்ததுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அதில் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லிட்டு, ஆமாம், எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து சினிமா படத்தில் லாஸ்ட்டில் போலீஸ்காரங்க வருவாங்க பாரு, அந்த மாதிரி எல்லாம் நாசமாக போனதுக்கப்புறம் உங்களுக்கு ஞானம் வருவதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. உன் பிள்ளைங்க இன்னைக்கு பயங்கரமான கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கிறது நீ கவனிச்சு பார்த்தா நிச்சயமாக கண்டிப்பாக நீ இந்த ஓட்டுக்கு ஓட்டு போடுற பற்றியா அதுக்கு வந்து நீ இந்த பிரியாணி கோட்டர் காசுலாம் வாங்க மாட்டேன். காசு வச்சிருக்கிறவங்க இன்றைக்கி வந்து எப்படியாவது உங்களை நாசம் பண்ணி காசை கொடுத்து ஓட்டை வாங்கலாம்னு நினச்சின்னு இருக்கிறாங்க. ஆமாம், தயவு செஞ்சு உங்கள் கையில் கேமராக்கள் இருக்குது. சின்ன பிள்ளைங்களே உங்கள் அப்பா அம்மா அந்த தாத்தா சொல்கிறத கேட்க மாட்டாங்க. உங்கள் கையில் இருக்கிற கேமரா உங்கள் அப்பா லஞ்சம் வாங்கினாக்கா போட்டு எடுத்து அனுப்ப எல்லாருக்கும். அன்பானவர்களே, மை டியர் பியூட்டிஃபுல் பீப்பிள்ஸ், உலகம் ரொம்ப பெருசு, புரியுதுங்களா? 5 பூதங்கள் இருக்கே, இந்த 5 பூதங்கள் என்ன எதிர்பார்ப்பு? அதுக்கு என்ன எதிர்பார்ப்பு? ஏன் அது நம்மளை வாழ வைக்கணும்? நிலம் எவ்வளோ கோபமானது, நீர் எவ்வளோ கோபமானது, நெருப்பு எவ்வளோ கோபமானது, காற்று எவ்வளோ கோபமானது,
ஆகாயம் எவ்வளோ கோபமானது. நம் மீது அன்பு செலுத்தவில்லையா? நம் மீது உண்மையாக இருக்கவில்லையா? நம்ம ஏன் அந்த இயற்கையை தீண்டி அதை சீண்டி அதை நாசம் பண்ணிவிட்டோம்? காசுக்காக பணத்துக்காக நீ யார் பின்னால் ஓடினாலும் அதை உன்னை காப்பாற்றாது. உண்மையால் மட்டும்தான் அந்த ஐம்பூதங்களையும் ஜெயிக்க முடியும். இந்த ஐம்பூதங்களையும் உண்மை ஒன்றால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். அதனால் துடு பின்னால் ஓட்டல் சொல்லிட்டு மக்களை ஏச்சிடலாம் பழிச்சிடலாம் நினைக்காத. கனவு காணாத இயற்கை அவ்வளோ செகண்டில் தூக்கிடும். பார்த்துக்க அன்பானவர்களே. ஆமாம், உலகத்துக்கு மிகப்பெரிய ஒரு கேடு வருபவைங்க. அது ரொம்ப ஈஸியாக சொல்ல முடியும். ஆமாம், வால் நட்சத்திரம் தோன்றினால் உலகத்திற்கு கேடு வருதுன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய வல்லுநர்கள், வானவியல் வல்லுநர்கள், ஆருடம், பெரிய ஆருடம், உண்மையான ஆருடம் பார்ப்பவர்கள், உண்மையான ஜோதிடர்கள். ஆமாம், வானத்தை வச்சு அப்படி இப்படி பார்த்துட்டு டைம் சொல்லுவானுங்க. அந்த காலத்துலலாம், இந்த காலத்தில் எல்லாம் சொல்லுவான். ஆமாம், அவதாரம். எவன் தாரம்? எவனுடைய தாரம்? பக்கத்து வீட்டுக்காரனுடைய தாரமா? அவதாரம், நான் தான் கடவுள். எதுவுமே ஒழுங்காக இல்லை. எல்லாமே தப்பாக நடந்துன்னு இருக்குது. 3ஆம் உலகப் போர் எந்த நிமிடமும் வெடிக்கும். அந்த மாதிரி போய்கொண்டிருக்கிறதுக்கு மிக முக்கிய காரணம் மக்கள் 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 கொடுங்கோல் ஆட்சி, கொடுங்கோல் முறை, அடிமைத்தனம், ஏச்சி பிழைக்கும் திருட்டு புத்தி. இதனால் தான் ஜாக்கிரதை. நான் அவ்வளோதான் சொல்ல முடியும். இது எல்னினோ ஆண்டு, பேரிடர்களை தரக்கூடிய ஆண்டு. மனித நேயம் என்றால் என்னவென்று யாராவது கேட்டால் அதற்கு அனைவரும் தரும் ஒரே பதில் எம்ஜிஆர் என்பதாகத்தான் இருக்கும். அந்த அளவிற்கு தனது வாழ்க்கையை மனித நேயத்தோடு முழுமையாக வாழ்ந்து காட்டியவர். மற்றவர்களின் துன்பங்களை தனது துன்பங்களாக ஏற்றுக்கொண்டு தீர்க்க முயன்றவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அவர் மற்றவர்களுக்காக செய்த உதவிகளை பட்டியலிட்டு பார்த்தாலே அந்த மாண்புமிகு மனிதரின் மனித நேயம் எல்லோருக்கும் விளங்கிவிடும். ஏழை எளியவர்களின் குடும்பங்களில் ஒளி கொடுப்பதை ஒளி விளக்காகத்தான் இவரை மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், போற்றி கொண்டிருக்கிறார்கள். ஏழை எளியவர்களுக்காக பல இலவச மருத்துவமனைகளை திறந்து வைத்தார். ரிக்ஷா இழுக்கும் ஏழை தொழிலாளர்களுக்காக மழை கோட்டுகளை வழங்கிய மனிதாபிமானனே. கைவண்டி இழுத்து பிழைப்பு நடத்தும் ஏழை தொழிலாளர்களின் பாதங்களுக்கு இலவச செருப்புகள் வழங்கியவர். நாடகங்கள் நடித்து அதன் மூலம் கிடைத்த வசூல் தொகையை பல ஊர்களுக்கு கொடுத்து பள்ளிக்கூடங்கள் திறக்க காரணமாக இருந்தவர். இந்தியாவில் நிகழ்ந்த பல கொடூரமான சம்பவங்களுக்கு அதிகமான தொகையை அள்ளி கொடுத்தவர். பாகிஸ்தான், சீனா படையெடுப்பின் போது இந்தியாவில் அதிக தொகை கொடுத்த மாமனிதர் இவர். ஏழை எளியவர்களுக்கு தீப்பிடிக்காத வீடுகள் கட்டுவதற்கு லட்சக்கணக்கான பணத்தை அள்ளி கொடுத்த உயர்ந்த உள்ளத்திற்கு சொந்தக்காரர் இவர். பிற மாநிலங்களில் ஏற்பட்ட வெள்ள கொடுமைகளுக்கும் பூகம்பங்களுக்கும் வாரி வழங்கிய வற்றாத கருணை கடல் இவர். எண்ணற்ற குடும்பங்களின் பசி பீனியை போக்கிய பரங்கிமலை பாரி வள்ளல் இவர். ஏழை எளிய மாணவ மாணவிகள் படிக்கும் பள்ளி கல்லூரிகளுக்கும் அதிகமாக நிதி உதவி தந்தவர் இந்த தங்க தலைவர். விளம்பரங்கள் இல்லாமல் பல இலவச திருமணங்களை நடத்தி வைத்தவர். நலிந்த கலைஞர்களுக்கெல்லாம் நாளும் உதவி புரிந்து வந்தவர். இன்று படித்தவர்களாக விளங்கும் பல அரசியல் தலைவர்களின் பட்ட படிப்பிற்கு பண உதவி செய்தவர். குழந்தைகளுக்கெல்லாம் சத்துணவு தந்த சாதனை தலைவர் இவர்தான். அரசியல் தலைவர்களின் பிறந்த நாள் விழாவிற்கும் அவர்களின் கட்சி வளர்ச்சிக்கும் நிதியை அள்ளித் தந்தவர். திராவிட முன்னேற்ற கழகத்தின் வளர்ச்சிக்காக நிதியை திரட்டி தந்தவர். தனது இறுதி காலத்தில் தான் சம்பாதித்த அத்தனை சொத்துக்களையும் ஊமைகள், காது கேளாதோர், கண் தெரியாதவர்கள், அனாதைகள் மற்றும் தான் தொடங்கி நடத்தி வந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் ஒரு வழக்கறிஞரின் மூலம் உயில் எழுதி வைத்தார். படங்களில் எப்படிப்பட்ட கதைகளில் கதாபாத்திரங்களில் நடித்தாரோ அப்படியே தான் தனது வாழ்க்கையையும் அமைத்து கொண்டார். இவரின் தோட்டத்து வீட்டை தேடி வந்தவர்கள் வெறுங்கையோடும் திரும்பியது இல்லை, பசியோடும் போனது இல்லை. படங்களில் அவர் பாடி நடித்த பாடல்களின் கருத்துப்படியேத்தான் நிஜத்திலும் வாழ்க்கையை உருவாக்கி கொண்டார்.
சாக்ரட்டிஸின் நேர்மை. சாக்ரட்டிஸ் அடிக்கடி கூறுவார், நான் ஒன்றும் அறிவாளி அல்லன் என்பது எனக்கு தெரியும் என்று. தன்னை அறிவாளியாக எண்ணி வியக்கிறவன் உண்மையில் முட்டாளாகவே இருப்பான். தன்னை அறிவாளி அல்லன் என்று கூறுகிறவன் தன்னடக்கமுள்ளவனாயிருப்பான். அறிவாளிகள் நிறைகுடம் தழும்புவது இல்லை. நான் அறிவாளி அல்லன் என்று சாக்ரட்டிஸ் குறிப்பிட்டது தன்னடக்கத்தின் விளைவே. அதுவே அவருடைய நேர்மைக்கு நிரூபணமும் ஆகும். சாக்ரட்டிஸ் பணம் படைத்தவர் அல்லர். ஆனால் பிளாட்டோ போன்ற பெரும் செல்வந்தர்கள் அவருடைய மாணவராய் இருப்பதில் பெருமையுற்றனர். தம்மிடம் பயில வருகிறவர்கள் வசதி மிக்கவராக இருக்க வேண்டும் என்று சாக்ரட்டிஸ் கருதியது இல்லை. யாரிடம் தேடல் இருக்கிறதோ தாக்கம் இருக்கிறதோ அவரே தகுதியான மாணவர் என்பது சாக்ரட்டிஸின் அளவீடு. அத்தகைய மாணவர்கள் ஏழ்மையானவர்களாயினும் அவர்களை ஏற்றுக்கொண்டார். அவர்களிடம் இருந்து குருதட்சிணையாக எதையும் அவர் பெற்றதில்லை. மாற்றாக தன்னுடைய கைப்பொருளை அவர்களுக்கு கொடுத்து உதவினார்.